ونستعينه ونستغفره من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. கருணையும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் உயிரிலும் மேலாக ஏற்று பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வெள்ளி ஹுதுபாவிலே இறுதி மூச்சு வரை ஈமானுடன் என்ற ஒரு தலைப்பிலே திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எடுத்து சொன்ன சில விடயங்களை உங்களோடு நினைவுபடுத்திக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 102வது வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நீங்கள் எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதனுடைய பிறப்பை பொறுத்தமட்டிலே அது நாம விரும்பி இப்படித்தான் பிறக்க வேண்டும் என்று யாரும் பிறப்பது கிடையாது. நான் பிறப்பின் அடிப்படையில் சில போது ஒரு இந்துவாக இருக்கலாம், ஒரு பௌத்தராக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், அல்லது இன்ன பிற கொள்கையை சார்ந்தவராக சார்ந்த பெற்றோருக்கு பிள்ளையாக கூட நான் பிறந்திருக்கலாம். இது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் நம்முடைய மரணம் என்பது, இந்த உலகத்திலே நான் பிறந்ததற்கு பிற்பாடு அல்லாஹ் எது நேர்வழி எது வழிகேடு, எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை வேறு பிரித்து அறியக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கிறான். அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நேர்வழியை கண்டறிந்து சத்திய கொள்கையை அறிந்து அந்த கொள்கையின் அடிப்படையிலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு அவன் பிரிய வேண்டும். அதைத்தான் முஸ்லிம் என்ற சொல் எங்களுக்கு சொல்கிறது. முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பவன் என்று அர்த்தம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லுவது கூட வலா தமூதுன்ன,
நீங்கள் மரணித்து விட வேண்டாம் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், எனக்கு கட்டுப்பட்ட நிலையிலே அன்றி, முஸ்லிமாக அன்றி நீங்கள் யாரும் மரணித்து விட வேண்டாம். எனவே நம்முடைய இறுதி நிலை என்பது அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுகின்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான நிலையில் என்னுடைய உடம்பை விட்டு என் இறுதி மூச்சு பிரிய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை செய்தியை தான் அல் குர்ஆன் இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்கிறார்கள். இப்னு ஹிப்பானிலே 340வது இலக்க செய்தி, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், ஒரு மனிதனுடைய செயல்கள் யாவும் அவனுடைய இறுதி முடிவை வைத்தே அல்லாஹ்வினால் மட்டிடப்படுகிறது, கூலி வழங்கப்படுகிறது. இந்த உலகத்தில் ஒருவர் 30 ஆண்டு காலமாக அல்லது 40 வருடங்களாக இந்த மார்க்கத்திற்காக கடுமையாக உழைத்திருக்கலாம். சில ஆட்களை நாங்கள் பார்க்கிறோம், விவரம் தெரிந்த காலம் முதல் சத்திய கொள்கையிலே உறுதியாக இருப்பார்கள். ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை எடுத்து முழங்குவார்கள். ஷிர்க்குக்கு எதிராக களம் கண்டிருப்பார்கள். இந்த சமூகத்திலே புரையோடி போயிருக்கின்ற ஏராளமான விதத்துக்களை ஒழிப்பதற்காக உழைத்திருப்பார்கள். இந்த சமுதாயத்திலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக சமூக தொண்டுகளை, சமூக அநீதிகளுக்கு எதிராக எல்லாம் அவர்கள் குரல் கொடுத்திருப்பார்கள். ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருடங்கள். ஆனால் அவனுடைய இறுதி நிலை அந்த ஏகத்துவத்திற்கு எதிராக அமைந்து விட்டார். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இல்லாமல், அல்லாஹ் விரும்பாத ஒரு நிலையில் அவனுடைய உயிர் பிரிந்து விட்டால் அவனுடைய 40 ஆண்டு கால உழைப்பும் வீணாகிவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இவர் இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய மார்க்கத்திற்காக உழைத்தவராயிற்று என்று அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அவனுடைய இறுதி நிலை எப்படி இருந்தது அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற போது அவன் செய்த காரியம் என்ன? அவன் நான் பொருந்திக் கொள்ளுகிற, என்னை மகிழ்விக்கின்ற அந்த நற்காரியங்களை அவன் செய்தானா? இறுதி மூச்சு பிரிகின்ற அந்த அந்திம நேரத்தில் மார்க்க உணர்வோடு இருந்தானா? எனக்காக என்ற தூய எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தானா என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்த்து அவனுக்கு நற்கூலி வழங்குகிறான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எங்களுக்கு எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே 2878வது இலக்க செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கருத்தை இன்னும் வலுப்படுத்தும் விதமாக, யுப்அசு குல்லு அப்தின் அலா மா மாத்த அலைஹி, இந்த உலகத்திலே ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் தான் நாளை மறுமையிலே அவன் மீண்டும் எழுப்பாட்டப்படுவான். அவன் விசாரணைக்காக மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக இந்த செய்தியை எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவே நாளை மஹ்ஷர் மைதானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி மனிதன் வரைக்கும் அத்தனை கோடிக்கணக்கான மக்கள் திரளுகிற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் என்னுடைய நிலை எதை வைத்து தீர்மானிக்கப்படும்?
இந்த உலகத்துல நான் மௌத்தா போற நேரம் அந்த இறுதி கட்டத்துல என்ற நிலை எப்படி இருந்தது, என்ற அமல்கள் எவ்வாறு காணப்பட்டன, என்னுடைய கொள்கை எப்படி இருந்தது, என்னுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது, என்னுடைய ஒழுக்கம் எப்படி இருந்தது, என்னுடைய சமூக குடும்ப தனிப்பட்ட விவகாரங்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுகின்ற அடிப்படையில் அமைந்திருந்ததா என்பதை வைத்துத்தான் நாளை மறுமையில நம்முடைய மஹ்ஷர் மைதானத்தின் அந்த எழுப்பாட்டி நிறுத்துகிற நிலை இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். என்றால் நாம் மரணிக்கின்ற வரைக்கும் இந்த ஈமானோடு இருக்க வேண்டும், இஸ்லாத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் விரும்புகின்ற அந்த விடயங்களை நாம் கூடிய அக்கறை செலுத்தி அதை வாழ்க்கையில் பின்பற்றுகின்றவர்களாய் நாம் மாற வேண்டும் என்ற அந்த ஆழமான கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் ஊடாக எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். சஹீஹ் புகாரியில 6594வது இலக்க செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னஹதகும் யஅமலு பிஅமலி அஹ்லின் நார், இந்த உலக வாழ்க்கையிலே உங்களில் ஒருவர் நரகவாதிக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில பார்க்கிற மக்கள் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ளுகிற விதமாக, அப்பட்டமாக, பகிரங்கமாக, இவன்டா மௌத்தா போனா நரகம்தான் என்று மக்களே பேசிக் கொள்ளுகிற விதமாக அவன் நரகத்துக்குரிய காரியங்களையே செய்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்துறாங்க, ஹத்தமா யகூனு பைனஹு வ பைனஹா கைரு பாஇன் அவ் திராஇன், அவனுக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு முழம்தான் வித்தியாசம் இருக்கும். ஒரு முழம். அந்த அளவுக்கு அவனுடைய பாவ காரியங்கள் அதிகரித்து அடுத்தது நரகம்தான் அவன் மௌத்தா போனால் என்ற நிலை வரைக்கும் அவன் நரகத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பான். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், ஆனால் இறுதி தருவாயில் விதி அவனை முந்திக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய நாட்டம் அவனை முந்திவிடும். ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah, அவன் சொர்க்கவாதிக்குரிய ஒரு செயலை அவனுடைய இறுதி தருவாயில் செய்து விடுவான். ஃபயதுகுலுஹா, அதன் ஊடாக அவன் அந்த சொர்க்கத்திலே நுழைந்து விடுவான். இன்னொரு அடியான், அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரு முழம் இடைவெளிதான் இருக்கும். மக்கள் எல்லோரும் அவனை நல்லவன், வல்லவன், மகாத்மா என்று எல்லாம் ஏற்றி ஆகா ஓகோ என்று புகழ ஆரம்பிப்பார்கள். இவரை விட்டால் ஒரு சாலிகான மனிதர் இல்லையே என்று சொல்லுகிற அளவுக்கு சில மனிதர்கள் இந்த உலகத்தில் நல்ல காரியங்களாகவே செய்து கொண்டிருப்பார்கள். மார்க்க பணியாக இருக்கட்டும், சமுதாய பணியாக இருக்கட்டும், மிக வேகமாக அதிலே ஈடுபடுவார்கள். ஆனால் அவன் மரணிக்கின்ற இறுதி தருவாயில் அவனை அல்லாஹ்வினுடைய விதி முந்திவிடும். அவன் நரகத்துக்குரிய ஒரு காரியத்தை செய்வான். அதன் ஊடாக அந்த நிலையில் அவன் மரணிக்கிற போது அவனுடைய முடிவு நரகமாக அமைந்துவிடும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் மிக அவதானமாக, மிக விழிப்புணர்வோடு இப்பொழுது நாம் ஓய்வெடுக்கலாம்.
இப்பொழுது கொஞ்சம் மார்க்க பணியில் ரெஸ்ட் எடுக்கலாம், இப்பொழுது கொஞ்சம் சமுதாய பணியில நிறைய பேர் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. எனவே நாம தொழில் துறவுகளை பார்த்து நம்முடைய குடும்பத்தை கொஞ்சம் மேல உயர்த்துறதுக்காக நாம பாடுபடலாம், மார்க்க பணியை கொஞ்சம் ஒரு பக்கம் வைப்போம் என்று எல்லாம் சிந்திப்பதற்கு நேரமில்லை சகோதரர்களே. காரணம், நாளைய நாள் அடுத்த நிமிடம் நம் கையில் இல்லை. நமக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நாளை வரைக்கும் நான் உயிர் வாழ்வேன் என்று, ஓராண்டு காலம் வாழ்வேன் என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இப்ப சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறவன், ஒரு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறவன், தொழுது கொண்டிருக்கிற மனிதன் சுஜூதுக்கு போவதற்கு முன்னாடியே வஃபாத்தாகின்ற எத்தனை நிகழ்வுகளை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்தில் மக்களோடு உரையாடி கொண்டிருந்தவன் திடீரென்று வீழ்ந்து அவருடைய உயிர் பிரிகின்ற எத்தனை மரண செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம எப்படி இந்த மார்க்க பணியில இருந்து ஒதுங்கலாம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற அந்த அமல்களை விட்டு நாம் எப்படி ஓய்வெடுக்க முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அஹ்மதுல 17330வது இலக்க செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இதா அராதல்லாஹு பி அப்தின் கைரன் அஸலஹு. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு கைரை நாடிவிட்டால், அவனுக்கு நலவை நாடிவிட்டால் அஸலஹு என்றார்கள். கீழ அல்லாஹ்வின் தூதரிடம் வினவப்பட்டது, வமா அஸலஹு, அல்லாஹ்வின் தூதரே அசல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யஃப்தஹு லஹு அமலன் சாலிஹன் கப்ல மௌத்திஹி. ஒரு அடியான் மரணிப்பதற்கு முன்னால் இறுதி தருவாயில் சாலிகான அமல்களை செய்வதற்குரிய வாயில்களை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு திறந்து கொடுப்பான். இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டா என்ன செய்வானாம்? அவன் இத்தனை ஆண்டு காலம் கெட்டவனாய் வாழ்ந்திருப்பான். அல்லாஹ் அவனுக்கு கைரை நாடிவிட்டால் அவன் கடைசி நேரத்தில் அவனுக்கான ஒரு சாலிகான அமல் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி சும்மா யக்பிலுஹு அலைஹி, அந்த அமலை செய்த நிலையில் அவனுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி விடுவான். இந்த ஆசை என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. நாம் பெருமிதம் அடையக்கூடாது. நான் பெரிய கொள்கைவாதி, நான் பெரிய ஏகத்துவவாதி, நான் குர்ஆன் சுன்னாவை அணு அணுவாக பின்பற்றக்கூடியவன் என்ற அந்த அகந்தை எங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு தேவை. அந்த அருள் இல்லாமல் நாள மறுமையில நான் வெற்றி பெறுவதை சிந்திக்கவே முடியாது. எனவே அந்த அருளை மீது ஆசை வைத்தவர்களாக என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் யா அல்லாஹ் என்னை ஒரு நல்ல பணியிலேயே என்னுடைய ரூஹை பறித்து விடு என்ற அந்த பிரார்த்தனையோடு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு எச்சரிக்கை சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், மனிதனுடைய நிலையை பற்றி சொல்கிற போது, காரிருள் போன்ற ஒரு நிலை உருவாகுவதற்கு முன்னால், ஃபித்னாக்கள் அதிகரிப்பதற்கு முன்னால் உங்களுடைய அமல்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யுஸ்பிகுர் ரஜுலு முஃமினன், ஒரு மனிதன் காலை பொழுதை அடைவான், விடிய காலத்தை அடைவான் முஃமினாக. விடிகிற நேரம் அவன் முஸ்லிமா இருப்பான்.
மூமினாக இருப்பான். வயும்சி காஃபிரன், ஆனால் விடிய கால மூமினா இருந்தவன் மாலையானால் இறை மறுப்பாளனாக காஃபிராக அவன் மாறிவிடுவான். அல்லது மாலையில் மூமினாக இருக்கக்கூடியவன் வயுஸ்பிஹு காஃபிரன், காலை பொழுதை அடைந்தால் அவன் காஃபிராக மாறிவிடுவான். மனிதனுடைய நிலை எப்படி? யாருக்கும் ஷுவர் இல்லை. நான் இறுதி வரைக்கும், மூச்சு வரைக்கும் நான் முஸ்லிமாவே மௌத்தாவன, மூமினாகவே மரணிப்பேனா யாராலும் சொல்லிவிட முடியாது. நான் ராவ் வரைக்கும் மூமினா இருப்பேன். விடிகிற நேரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய நிலை ஒரு காஃபிருடைய நிலைக்கு மாறிவிடலாம். காலையில் காஃபிரா மூமினா இருப்பவன் மாலையானால் காஃபிராக மாறிவிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யபீஉதீனஹு பிஅலலின் மினத் துன்யா, உலகத்தினுடைய அற்ப ஆதாயத்திற்காக தன்னுடைய மார்க்கத்தை அவன் விற்று விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்றாங்க. யார் விற்று விடுவான்? காலையில மூமினா இருந்தவன், மாலையில மூமினா இருந்தவன், தன்னை அல்லாஹ்வை ஆமன்து பில்லாஹ் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்த மனிதன், அவன் என்ன செய்வானா? உலகத்தின் அற்ப ஆதாயத்திற்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு, ஏனைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்தையே அவன் விட்டு விடுவான், தாரை வார்த்து விடுவான். சில அச்சுறுத்தல்கள் வந்துவிட்டால், சில அடிதடிகள் வந்துவிட்டால், சில நச்சரிப்புகள் வந்துவிட்டால், சில வேண்டத்தகாத நிகழ்வுகள் நடந்துவிட்டால் அதற்கு அஞ்சி, அதற்கு பயந்து இந்த மார்க்கமே எனக்கு வேண்டாமப்பா, முஸ்லிம் என்ற அடையாளமே எனக்கு வேண்டாம் என்ற நிலைக்கு அவன் போய்விடுவான். இந்த மார்க்கத்தை விற்றாவது நான் வாழ வேண்டும் என்ற சுயநலம் அவனுடைய உள்ளத்தில் குடிகொண்டு விடும். அத்தகைய நிலைக்கு யார் மாறுவான்? மார்க்கம் அல்லாதவன் அல்ல, மார்க்கமே தெரியாதவன் அல்ல, மூமினாய் இருந்தவன். காலையில மூமினாய் இருந்தவன் மாலையானா இந்த நிலைக்கு மாறிடுவான். இரவெல்லாம் கொள்கையை பேசியவன் விடிந்தவுடன் இந்த அதிபயங்கர வழிகேட்டு நிலைக்கு அவன் தடம் புரண்டு வீழ்ந்து விடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை எங்களுக்கு சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 118வது இலக்க செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் ஹைபர் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த ஹைபர் யுத்தம் நடைபெறுகிற போது எதிரி படைக்குள் ஒரு முஸ்லிம் புகுந்து வீராவேசத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். எதிரிகளை எல்லாம் கண்ட விதமாக கண்டம் துண்டமாக வெட்டி ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தில் இருக்கிறார். நபித்தோழர்கள் எல்லாம் அந்த மனிதரை ஆஹா ஓஹோ என்று மெச்சுகிறார்கள். வீரம், தீரம், அல்லாஹ்வின் பாதையில் எப்படியெல்லாம் இவர் போராடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து, அந்த புகழப்பட்ட மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமா இன்னஹு மின் அஹ்லின்னார், இன்னஹு மின் அஹ்லின்னார், அவர் ஒரு நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யாரை? இந்த உலகத்திலேயே மிக உச்சகட்ட ஒரு நல்ல காரியம்தான் யுத்த களத்தில் சென்று ஷஹீதாகிறது. அதில் அவன் ஷஹீதாகிவிட்டால் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லுகிற அந்த வாய்ப்பு ஒரு ஷஹீதுக்கு கிடைக்கிறது. அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். உயிரையே போகட்டும் இந்த மார்க்கத்திற்காக என்று கொடுக்க முன் வந்த ஒரு மனிதன் களத்தில் குதித்து வீராவேச உணர்வோடு போராடுகிறார்.
சஹாபாக்கள் மெச்சுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அவன் நரகவாதி, அவர் நரகவாதி, அவருடைய முடிவு நரகம். ஒரு நபித்தோழருக்கு சந்தேகம் வருகிறது, என்ன அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொல்லிட்டாங்களே, ஏன் இப்படி சொன்னாங்க? அந்த வீரரை, அந்த தோழரை அவதானிக்க இவர் ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டம், யுத்த களத்திலே ஏற்பட்ட வெட்டுக்காயங்களின் ரணம், அந்த வேதனை வலியை தாங்க முடியாமல் தன்னுடைய உருவிய வாளை பிடிப்பக்கத்தை நிலத்தில் குத்தி அந்த கூரிய முனையில் தன்னுடைய மார்பை அழுத்தி தன்னுடைய உயிரை தற்கொலை செய்து மாய்த்துக் கொள்கிறார் அந்த வீரர். எந்த தோழரை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் நரகவாதி என்றார்களோ அவர் தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். இதை அவதானித்த நபித்தோழர் ஓடோடி வந்து அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொல்கிறார், அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். இந்த செய்தி எங்களுக்கு எதை சொல்கிறது? சஹீஹ் புகாரில 4202வது இலக்க செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில ஒரு ஜிஹாதிய களத்தில் போய் போராடிய அந்த மனிதர் கூட இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோடு இருந்தாரா என்றால் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. சொர்க்கத்திற்கும் அவருக்கும் ஒரு ஜான் இடைவெளி என்ற, ஒரு முழம் இடைவெளி என்ற அந்த ஹதீஸுக்கு ஒரு நிதர்சனமாக அந்த தோழருடைய மரணம் அமைந்து விடுகிறது. அடுத்தது சொர்க்கம் வெட்டப்பட்டால், ஆனா முடிவு என்ன? நரகமாக அமைந்து விடுகிறது. எனவே எங்கள்ல யாருக்கும் மாறு தட்ட முடியாது சகோதரர்களே. நான் மூமினாத்தான் மூத்தாகுவேன், நான் முஸ்லிமாகத்தான் மரணிப்பேன் என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா ஒரு நோயை தந்தால் போதும் தடம் புரண்டு போய் விடுவார்கள். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா பல மனிதர்களை சோதிக்கிறான். ஒரு கேன்சரை கொடுத்து சோதிக்கிறான், ஒரு கிட்னி ஃபெயிலியரை வைத்து சோதிக்கிறான், ஒரு ஹார்ட் பிரச்சனையை வச்சு சோதிக்கிறான், ஒரு பிள்ளையை வைத்து பெற்றோரை சோதிக்கிறான், ஒரு மனைவியை வைத்து கணவனை சோதிக்கிறான். இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் அதிகரித்து அதிகரித்து அல்லாஹ்வுடைய கலா கதிரையே வெறுக்கக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் போய்விட்டால் அவனுடைய இறுதி முடிவை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறேன், இந்த மார்க்கத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக நான் எவ்வளவு வாரி வழங்கி இருக்கிறேன். அல்லாஹ் என்னை இப்படியெல்லாம் சிரமப்படுத்த வேண்டும் என்று ஒருவன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அவனுடைய 20 வருட தௌவா ஃபெயிலியர், அவனுடைய 30 வருட சமூக பணிகள் எல்லாம் தூசுக்கும் பெருமானமற்றதாக மாறிவிடுமே சகோதரர்களே. மிச்சம் தேவையில்லை, ஒரு 2 பேருக்கு இடையில் ஏற்படுகிற மனக்கசப்பு. ஒரு பள்ளி நிர்வாகம் இருக்கிறது, தலைவருக்கும் செயலாளருக்கும் இடையில ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது செயலாளருக்கும் பொருளாளருக்கும் இடையில பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு நிர்வாகிக்கும் ஒரு அங்கத்தவனுக்கும் இடையில ஏதோ ஒரு மனக்கசப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். நேற்று வரைக்கும் இந்த பள்ளிக்காக உழைத்தவர், நேற்று வரைக்கும் இந்த ஏகத்துவத்தை இந்த மண்ணிலே எடுத்து சொல்லியே ஆக வேண்டும் என்று வீர உணர்வோடு உழைத்த அந்த தோழர் ஒரு மனக்கசப்பு போதும் அல்லாஹ் பாதுகாக்க இந்த கொள்கையை விட்டே அவர் தூர விலகி சென்று விடுவார். இந்த பள்ளியே எனக்கு வேண்டாம், மௌத்து வரைக்கும் இந்த பள்ளியில நான் கால் மிதிக்க மாட்டேன். பார்க்கிறோமா இல்லையா அப்படியான மனிதர்களை? இதுக்கெல்லாம் எது காரணம்?
பெரிய பெரிய பஞ்சாயத்துகள் காரணம் அல்ல. சாதாரணமாக ஒரு இருவருக்கிடையில் ஏற்படுகிற மனக்கசப்பு உங்களை கொள்கையை விட்டு தடம் புரளச் செய்துவிடும் சகோதரர்களே, தடம் புரளச் செய்துவிடும். அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம், மிச்சம் தேவையில்லை. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா இன்னொரு உலகத்தை, இன்னொரு படைப்பை படைத்தான். மலக்குமார்கள் என்கிற படைப்பு, இப்லீஸ் என்கிற படைப்பு. அந்த இப்லீஸை அல்லாஹ் தஆலா எங்கு வைத்திருந்தான்? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மனிதனுடைய பரம எதிரியாக அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் இந்த இப்லீஸை அடையாளப்படுத்துகிறது. ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே வரிக்கு வரி. அந்த ஷைத்தானுடைய, அந்த இப்லீஸினுடைய ஆரம்ப வாழ்க்கையை நீங்கள் எண்ணி பாருங்கள். அவன் யாரோடு இருந்தவன்? உயர்ந்த தூய படைப்பாகிய மலக்குமார்களோடு இருந்தவன். அல்லாஹ்வினுடைய அத்தனை ஆற்றல்களையும் வல்லமைகளையும் தன் கண்கூடாக கண்டு வாழ்ந்தவன். அப்பேற்பட்ட ஒரு படைப்பு தான் இப்லீஸ். சாதாரணமானவன் அல்ல. அவனுக்கு ஏற்பட்ட சரிவு எங்கு ஆரம்பித்தது? அவன் எந்த இடத்திலே தடம் புரண்டு போனான்? ஒரே ஒரு ஈகோ பிரச்சனை தானே, ஒரே ஒரு ஈகோ பிரச்சனை தானே. மண்ணினால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சுஜூது செய் என்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தான் ரப்பு என்பதை அந்த இப்லீஸ் 100க்கு 100% நம்பினானா இல்லையா? ஆனா அவன் என்ன சொன்னான்? முடியாது யா அல்லாஹ், இந்த இடத்துல உண்ட கட்டளைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். நான் முஸ்லிமாக இருக்க விரும்பவில்லை. இந்த இடத்துல முஸ்லிம் தான் அல்லாஹ்க்கு கட்டுப்படுவது, உண்ட கட்டளைக்கு கட்டுப்பட நான் ரெடி இல்லை. என்ன காரணம்? அல்லாஹ் கேட்கிறான், ஏன் கட்டுப்பட மறுக்கிறாய்? ஏனா என்ன நீ நெருப்பால படைச்சிருக்கிறாய், ஆதம மண்ணால படைச்சிருக்கிறாய். என்னை விட தரம் தாழ்ந்தவர், என்னை விட சீப்பானவரால், என்னை விட அந்தஸ்தில் குறைவானவர் என நான் அவனை விட உயர்ந்த படைப்பு. ஒரு உயர்ந்த படைப்பு தன்னை விட தாழ்ந்த ஒரு படைப்புக்கு சுஜூது செய்வதா? முடியாது யா அல்லாஹ், நீ என்ற ரப்பு, நான் கட்டுப்பட மாட்டேன். ஒரு ஈகோ பிரச்சினை உலகம் அழியும் வரைக்கும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு குர்ஆனை ஓதுகிற போதும், ஒவ்வொரு அத்தியாயத்தை துவங்குகிற போதும், எத்தனையோ கெட்ட விடயங்கள் நடைபெறுகிற போதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கையை விடுக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவன் அல்லாஹ்வினால் சபிக்கப்படுவதற்கு எது காரணம்? ஒரு சாதாரண ஈகோ. அவனை விடவா நாங்கள் அந்தஸ்தில் உயர்ந்திருக்கிறோம்? அவனை விடவா ஒரு பெரிய படைப்பாக இருக்கிறோம்? இல்லை. அப்பேற்பட்ட மலக்குமார்களோடு இருந்த ஒருவனே இந்த உலகத்தில் இழிவாக்கப்பட்டான் என்றால் எங்களுடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் சீர்த்து பாருங்கள். இந்த உலகத்துல, இந்த ஊரில, இந்த தேசத்துல ஃபித்னாக்கள் அதிகரித்து வருகின்ற ஒரு காலப்பகுதியில் நாங்கள் வாழ்கிறோம். சோசியல் மீடியாக்களினுடைய ஆதிக்கம் அதிகரித்திருக்கிற உச்சாணி கொம்பில் இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போகின்றன, எத்தனை இளம் சமுதாயம் குட்டிச்சுவராகி போகிறார்கள், எத்தனை இளைஞர்களும் யுவதிகளும் குடும்பவாழ் கணவன் மனைவியர் உட்பட இந்த சோசியல் மீடியா என்கிற இந்த ஃபித்னாக்களுக்குள் சிக்கி தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறார்கள்.
இன்னைக்கு எத்தனையோ களியாட்ட நிகழ்வுகள் சகோதரர்களே, எத்தனையோ களியாட்ட நிகழ்வுகள். இசை என்ன, கச்சேரி என்ன, பாட்டு என்ன, கூத்து என்ன, கும்மாளம் என்ன, மார்க்கம் தடை செய்த ஆண் பெண் கலப்பு என்ன, அனாச்சாரங்கள் என்ன, விபச்சாரம் என்ன, அனைத்துக்கும் உண்டான வாயில்கள் அகல திறந்து காலடியில் வந்து கிடக்கிறது, எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு யுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்தில் சம்பந்தப்பட்ட நிலையில் என்னுடைய உயிர் பிரிந்தால் என்னுடைய மறுமை நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு இசையில மூழ்கி இருக்கிற நேரம், ஒரு ஆண் பெண் கலப்பில் மூழ்கி இருக்கிற போது, ஒரு பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிற போது, ஒரு வட்டியோடு சம்பந்தப்பட்ட வியாபார கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கையில் நான் சம்பந்தப்பட்டிருக்கிற நிலையில், இரண்டு மனிதர்களோடான உறவாடலில் பகைமையை, வெறுப்பை, குரோதத்தை மேற்கொண்டு வெறுப்போடு பகைத்திருக்கிற நிலையில், அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் மார்க்கம் தடை செய்த சமுதாய தீமைகளிலும் நாங்கள் வீழ்ந்து கிடக்கிற அந்த நொடியில் 10 வருஷம் 20 வருஷ ஏகத்துவ உழைப்பு எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராக மாறிவிடும். விழலுக்கு இறைத்த நீராக மாறிவிடும். ஒரு வயல் இருக்கிறது, வெறுமனே புட்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த புட்கள் மாத்திரம் இருக்கிற அந்த வறண்ட வயலுக்கு நீர் பாய்ச்சி என்ன பயன்? அதுபோலல்லவா நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். அவை இறுதி மூச்சு வரைக்கும் நம்முடைய ஈமானை பாதுகாக்கிற வேலைகளை நாம் செய்ய வேண்டும். எந்த நொடியிலும் அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை செய்த நிலையில், அல்லாஹ் வெறுத்த ஒரு காரியத்தில் நான் சம்பந்தப்பட்ட நிலையில், மார்க்கம் விரும்பாத ஒரு அனாச்சாரம் நிகழக்கூடிய ஒரு இடத்தில் நான் வீற்றிருக்கிற நிலையில் என்னுடைய உயிர் பிரிந்து விடக்கூடாது என்கிற அக்கறை நமக்கு இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்றுதான் இந்த சமூகத்தில் சிலரை பார்க்கிறோம், அவர்களுக்கு இந்த மார்க்கம் எல்லாம் ஏற்கனவே அல்லாஹ்வின் தூதர் சொன்னது போன்று அற்ப ஆதாயத்திற்காக மார்க்கத்தை விற்கின்ற ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிதுஅத்து எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல. அல்லாஹ்வின் தூதர் இதை செய்யவில்லையே, அல்லாஹ்வின் தூதர் இதை வழிகாட்டவில்லையே, அல்லாஹ் தஆலா இதை தடுத்திருக்கிறானே, இது அனாச்சாரம் அல்லவா, இது பிதுஅத் அல்லவா, இது சமூக தீமை அல்லவா என்பதையெல்லாம் அவர்களுக்கு பெரிதாக விளங்க மாட்டாது. மார்க்கத்தை தன்னுடைய சொந்த சொத்தாக பயன்படுத்துபவர்கள், தன்னுடைய சொந்த சரக்காக பயன்படுத்துபவர்கள், இவர்களும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். எந்த நிலையில நாம மரணிக்கிறோமோ அந்த நிலையை வைத்துத்தான் மறுமையினுடைய விசாரணை இடம்பெறும் என்ற அந்த நபிமொழியை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அத்தகைய இறுதி மூச்சு வரைக்கும் நம்முடைய ஈமானை பாதுகாத்த நிலையில் வாழ்ந்து அந்த ஈமானோடே மரணிக்கின்ற அந்த பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டாவது குத்பாவிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முக்கியமான பிரார்த்தனைகளில் ஓரிரண்டை உங்களுக்கு நான் தொட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதியிலே 2140வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு அன் யகூல யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு பிரார்த்தனை தான், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலை பெறச் செய்துவிடு, உறுதிப்படுத்திவிடு இறைவா என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக கேட்பார்களாம். சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ் ஆமன்னா பிக வ பிமா ஜித பிஹி, அல்லாஹ்வின் தூதரே உங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஃபஹல் தகாஃபு அலைனா, நாங்கள் வழிகட்டு போய்விடுவோம் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கால நஅம், ஆம் அஞ்சுகிறேன் என்றார்கள். என்னை நீங்கள் நம்பியது உண்மை, நான் கொண்டு வந்த இஸ்லாத்தை மார்க்கமாக நீங்கள் ஏற்றிருப்பது உண்மை, ஆனால் உங்களுடைய இறுதி முடிவு எப்படி அமையும் என்ற விடயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னல் குலூப பைன இஸ்பஐனி மின் அஸாபில்லாஹ், ஒரு அடியானுடைய உள்ளம் அல்லாஹ்வின் 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது, 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. யுகல்லிபுகா, அல்லாஹ் நாடிய போது நாடிய பக்கம் அதை திருப்பி விடுவான். ஒருத்தனை நேர்வழிக்கு நாடினா நேர்வழியின் பக்கம் திருப்பிடுவான், வழிகேட்டில் நாடிவிட்டால் வழிகேட்டின் பால் அந்த உள்ளத்தை திருப்பி விடுவான். எனவே அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடன் இறுதி வரைக்கும் நாங்கள் கேட்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். 3வது அத்தியாயம் 8வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு எங்களை வழிகேட்டின் பால் சருகச் செய்து விடாதே என்ற பிரார்த்தனையை அல் குர்ஆன் எங்களுக்கு கற்றுத் தருவதை பார்க்கிறோம். 14:35 இந்த உலகத்திற்கே வழிகாட்ட வந்த மிக உன்னதமான ஏகத்துவ தந்தை என்று போற்றி புகழக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கத்திற்கு எதிராக கடுமையாக போரிட்டவர். அந்த ஏகத்துவ நபி இறுதி தருவாயில அல்லாஹ் கிட்ட ஒரு நீண்ட பிரார்த்தனை செய்றாங்க. அந்த பிரார்த்தனையில் வருகிற ஒரு வரியை பாருங்கள், வைது கால இப்ராஹிம், இப்ராஹிம் சொன்னதை நபியே நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். ரப்பிஜ்அல் ஆதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை அபயமளிக்கின்ற ஊராக நீ மாற்றிவிடு. வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையையும் என் சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடு இறைவா. யார் கேட்கிறா? சிலை வணக்கத்தையே ஒழித்து கட்டிய, அல்லாஹ்வை தூய முறையில் வணங்குவதற்காகவே கௌபாவை புனர் நிர்மாணம் செய்த அந்த ஏகத்துவ தூதர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா அல்லாஹ் என்னையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்துரு, என்ற சந்ததிகளையும் பாதுகாத்து விடு என்று கேட்கிறார் என்றால் நாம் எம்மாத்திரம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு கூற்றை சொல்லி என் ஹுதுபாவை நிறைவு செய்கிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதா அம்சைத, மாலையாகிவிட்டால் ஃபலா தன்தலிரி ஸபாஹ், நீ காலை பொழுதை எதிர்பார்க்காதே. வைதா அஸ்பஹ்த, நீ காலை பொழுதை அடைந்து விட்டால் ஃபலா தன்தலிரில் மஸா, மாலை பொழுதை எதிர்பார்க்காதே. வஹுத் மின் சிஹதிக லிமரலிக, நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால்
உன்னுடைய ஆரோக்கிய வாழ்வை பயன்படுத்திக்கொள். வமின் ஹயாத்திக லிமௌத்திக, நீ மரணிப்பதற்கு முன்னால் உன் வாழ்நாளை பயன்படுத்திக்கொள். இந்த போதனையை நம்முடைய உள்ளத்திலே என்றும் பசுமையாக வைத்து இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.